வணக்கம். மேஷராசி அன்பர்களுக்கான தை மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம். மேஷராசிக்காரர்களை பற்றி ஒரு சில வார்த்தைகள் சொல்ல வேண்டுமென்றால், எப்பொழுதும் ஏதாவது ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்து கொண்டே இருக்கக்கூடியவர்கள், அயராது உழைக்கக்கூடிய நல்ல ஒரு திறமை அவர்களிடம் இருக்கும். இப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த தை மாதம் பிறக்கும் பொழுது கிரகங்கள் எங்கெங்கே அமர்ந்து என்ன மாதிரியான பலன்களை தருகின்றன என்று பார்ப்போம். மாதம் பிறக்கும் பொழுதே உங்கள் ராசிநாதனாக இருக்கக்கூடிய செவ்வாய் வக்கரம் பெற்றும் நீச்சம் பெற்றும் சஞ்சாரம் செய்கிறார். அவரோடு இணைந்திருக்கும் சந்திர பகவான் உங்களுக்கு சந்திர மங்கள யோகத்தை உருவாக்கி தருவார். உங்களுக்கு லாபங்களை வாரி வழங்கக்கூடிய இடத்தில் சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். உங்களுக்கு தனாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரனோடு அவர் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டமாக இது இருப்பதால் பொருளாதாரம் என்பது தாராளமாக உங்களை தானாக தேடி வரும். தொழிலில் முன்னேற்றம், புதிய புதிய ஒப்பந்தங்கள் எல்லாம் உங்கள் திறமைக்கு ஏற்றவாறு உங்களை தானாக தேடி வரக்கூடிய நேரம். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறு சிறு தொல்லைகள் ஏற்படலாம், ஆனால் அதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்காது. மாதத்தின் பிற்பகுதியில் மகிழ்ச்சிக்குரிய தகவல்கள் கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு. அதே நேரத்தில் மாதம் பிறந்தவுடன் 5ஆம் தேதி மிதுன ராசிக்கு செல்லக்கூடிய செவ்வாய் பகவான் அங்கு வக்கர இயக்கத்தில் அமரப்போகிறார். இதனால் என்ன நடக்கும் என்று பார்த்தோமானால், உங்கள் உடன் பிறந்தவர்களால் உங்களுக்கு சில விரயங்கள் கண்டிப்பாக ஏற்படும். அவர்களுடைய படிப்பிற்கோ அல்லது திருமணத்திற்கோ அல்லது ஏதோ ஒரு விஷயத்திற்காக நீங்கள் ஒரு பெரும் தொகையை செலவழிக்கக்கூடிய நேரம் கண்டிப்பாக உண்டு. நீங்கள் உத்தியோகம் பார்ப்பவராக இருந்தீர்கள் என்றால் பணியில் அலைச்சலும் தேவைக்கு ஏற்ற பணமும் மட்டுமே உங்களுக்கு வரும். மற்றபடி ஒரு பரிசோ அல்லது ஒரு பதவி உயர்வோ எதுவும் இந்த காலகட்டத்தில் இல்லை. ஆனால் வேலையை காப்பாற்றிக் கொள்ளக்கூடிய அளவிற்கு உங்களுடைய உழைப்பு அதிகமாக இருக்கும். தொழில் செய்பவராக இருந்தீர்கள் என்றால் தொழிலில் நல்ல நம்பிக்கைக்குரிய மனிதர்கள் உங்களிடம் சேர்ந்து உங்கள் தொழிலை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்வார்கள். கூட்டு தொழில் என்பது மேஷராசி அன்பர்களை பொறுத்தவரை பல லாபங்களை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒன்றாகத்தான் இருக்கும். பூர்வீக சொத்துக்களை பிரித்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை ஒரு சிலருக்கு ஏற்படும். உங்கள் ராசிக்கு 3, 6 இந்த 2 இடங்களுக்கு அதிபதியானவர் புதன். அவர் தை மாதம் 6ஆம் தேதி மகர ராசியில் சென்று அமரப்போகிறார். இதனால் உங்களுக்கு ஜீவனம் வழங்கக்கூடிய ஸ்தானம் பலமடைகிறது. உத்தியோகத்தில் இருந்து ஓய்வு பெறக்கூடியவர்களுக்கெல்லாம் ஒரு பொற்காலமான காலம். ஒரு இடத்தில் நீங்கள் ஓய்வு பெறும்போது இன்னொரு இடத்தில் உங்களுக்கு வேலைக்கு அழைத்து அமர்த்தி விடுவார்கள். சுய தொழில் தொடங்கலாமா என்று சிலருக்கு எண்ணம் இருக்கும். அவர்கள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக ஒரு தொழிலை ஆரம்பிக்கலாம். தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பதற்கேற்ப உங்களுக்கு நல்ல தொழில் முன்னேற்றம் என்பது இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். சனியின் பார்வை உங்களுடைய ராசியிலேயே பதியக்கூடிய சூழ்நிலை இருப்பதால் எதையும் கொஞ்சம் யோசித்து செய்வது உங்களுக்கு நல்லது. புதிதாக கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டால் கண்டிப்பாக கடன் வாங்கிவிடுங்கள். அது ஒரு பரிகாரம் என்று கூட சொல்லலாம். மற்ற பாதிப்புகளிலிருந்து உங்களை காப்பாற்றிக் கொள்ள அது உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். உங்களுடைய சகோதர சகோதரிகளின் வளர்ச்சியில் உங்களுடைய பங்களிப்பு என்பது அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம். அவர்களுடைய இல்லத்தில் நடக்கக்கூடிய சுப காரியங்களில் எல்லாம் நீங்கள் கலந்து கொண்டு முதன்மையாக நின்று அதை நடத்தி கொடுப்பீர்கள். தை மாதம் 23ஆம் தேதி கும்பராசியில் சென்று புதன் பகவான் அமரப்போகிறார். சகாய ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் லாபஸ்தானத்திற்கு சென்று அமர்வது ஒரு பொன்னான நேரம். உங்களுக்கு தொட்டது துலங்கும். எதை எந்த நேரத்தில் நீங்கள் செய்ய ஆரம்பித்தாலும் வெற்றி என்பது உங்களுக்குத்தான். அதே நேரத்தில் பொருளாதாரத்தில் ஏற்றமும் பணம் பல வழிகளிலும் வந்து உங்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தும். குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகும் என்று சொல்லலாம். காசி, ராமேஸ்வரம், கயா போன்ற இடங்களுக்கெல்லாம் புனித யாத்திரை சென்று வரக்கூடிய சூழ்நிலை ஒரு சிலருக்கு ஏற்படும். ஒரு சிலருக்கு இஷ்ட தெய்வ வழிபாடோ குலதெய்வ வழிபாடோ செய்வதற்கான நேரமும் இதுதான்.
நீங்கள் திட்டமிட்ட காரியங்களை விட திட்டமிடாத காரியங்களில் எல்லாம் வெற்றி கிடைக்கப் போகிறது. ரிஷபராசியில் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் தை மாதம் 29ஆம் தேதி, அதாவது மாத கடைசியில் வக்ர நிவர்த்தியாக போகிறார். எப்பொழுதுமே சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ர நிவர்த்தி ஆவது என்பது பல விதத்தில் உங்களுக்கு நன்மையை கொண்டு வந்து சேர்க்கும். உங்கள் ராசிக்கு பாக்கிய ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடியவர் குரு பகவான் என்பதால் இந்த காலகட்டத்தில் பல நல்ல சம்பவங்கள் அடுக்கடுக்காக உங்களுக்கு நடைபெறப் போகிறது. எதையும் எதிர்கொள்ள தயாராக இருங்கள். தொழில் வளர்ச்சி, உத்தியோகத்தில் ஒரு திருப்தி, இது எல்லாம் தானாக அமையும். ஆனால் அதே நேரத்தில் பொது வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கெல்லாம் சற்று சிரமமான நேரமாக கூட இது இருக்கும். வீட்டில் உங்களுடைய சகோதர சகோதரிகளுக்கோ அல்லது மகனுக்கோ மகளுக்கோ வரன் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த தை மாதத்தில் அமையும். தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பதற்கேற்ப ஏதோ ஒரு விதத்தில் நன்மைகள் நடந்து கொண்டே இருக்கும். புது புது பொறுப்புகள் உங்களை வந்து சேரும். எதையும் சரியாக செய்து வெற்றி பெற்று அதனால் ஒரு மகிழ்ச்சியை தங்க வைத்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு உண்டு. பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு புது முயற்சிகளால் மாதத்தின் கடைசி வாரத்தில் ஏதாவது நல்லது நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் உருவாகும். உங்களுடைய வியாபாரம், உங்களுடைய தொழில் எல்லாம் உங்கள் உழைப்புக்கேற்றவாறு உங்களுக்கு பலன்களை கொண்டு வந்து சேர்க்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கெல்லாம் கேட்ட இடத்தில் கேட்ட சலுகைகள் கிடைக்கும். மாணவர்களாகவோ மாணவிகளாகவோ இருந்தீர்கள் என்றால் உங்களுடைய படிப்புக்கேற்ற வேலை அல்லது உங்களுடைய படிப்புக்கேற்ற மேல் படிப்பு எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். பெண்களாக இருந்தீர்கள் என்றால் குடும்ப சுமை சற்று அதிகமாக இருந்தாலும் கூட உங்களை சுற்றித்தான் ஒரு குடும்பம் என்ற சூழ்நிலை எப்பொழுதும் இருக்கும். எல்லா விதத்திலும் உங்களுடைய திறமையை பயன்படுத்தி உங்களுடைய ஆற்றலை செலவழித்து எப்படியாவது ஒரு நல்ல இடத்திற்கு வந்து கொண்டே இருப்பீர்கள். அடுத்தடுத்து இந்த மாதம் முழுவதுமே மகிழ்ச்சிக்குரிய பல விஷயங்கள் உங்களை தானாக தேடி வரும். அதே நேரத்தில் உச்சம் பெற்ற சுக்கிரன் தை மாதம் 15ஆம் தேதி மீன ராசிக்கு செல்ல போகிறார். உங்கள் எதிர்பார்ப்புகள் எல்லாவற்றையும் அவர் நிறைவேற்றி தருவார். இல்லத்தில் சுப நிகழ்ச்சிகளை நடத்தி வைப்பார். பொருளாதாரத்தில் ஏற்றத்தை நீங்கள் எதிர்பாராத விதத்தில் அதிகப்படுத்துவார். உங்களுடைய வாழ்க்கை துணையினால் உங்களுக்கு மகிழ்ச்சி அதிகரிக்கும். நீங்கள் ஆணாக இருந்தால் மனைவியாலும், பெண்ணாக இருந்தால் கணவனாலும் கண்டிப்பாக உங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷம் கிடைக்கும். அதே நேரத்தில் ஆடை ஆபரண சேர்க்கைகள்லாம் அதிகமாக கிடைக்கும். நீண்ட தூர பயணங்கள் உங்களுக்கு உண்டு. அதே நேரத்தில் கட்டிய வீட்டையோ அல்லது வீட்டை சீர் பண்ணவோ ஒரு வாய்ப்பு கூட ஒரு சிலருக்கு ஏற்படும். தை பிறந்து விட்டாலே மிகப்பெரிய வழி பிறக்கிறது என்ற அர்த்தம். அது ஒவ்வொருவரின் மனநிலை, வயது, அவர்களுடைய தொழில் இதை சார்ந்து கொஞ்சம் கொஞ்சம் வேறுபட்டாலும் கூட அனைத்து மேஷராசி அன்பர்களுக்கும் இது சிறப்பாகவே நடக்கும். எல்லாவற்றையும் எதிர்கொள்ள தயாராக இருங்கள். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் கண்டிப்பாக மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அதே நேரத்தில் கமெண்ட் செக்ஷனில் இந்த வீடியோ பதிவு குறித்த உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் பதிவு செய்யுங்கள். இது போன்ற மற்ற ராசிகளின் பலன்களையும் தொடர்ந்து பார்க்க மறக்காமல் ஜி கிரியேஷன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.